أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: العمرة إلى العمرة كفارة ما بينهما، والحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு ஏவிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும், எத்தகைய தீமைகளை எச்சரித்திருக்கிறானோ அத்தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தொழுவானாக. ஆமீன். இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இஸ்லாமிய ஷரியத்து சட்டதிட்டங்களை சுதந்திரமாக பின்பற்றுவதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்காக வேண்டி இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, துல்காய்தாவினுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். துல்காய்தாவினுடைய மாதம் என்பது இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இறைவனே அவனுடைய மறையில் சொல்லியிருக்கிறான். இந்த மாதம் கண்ணியம் பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம், இதை அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த மாதத்தில் இறை இல்லமாம் கஅபாவை நாடி உலகின் பல பாகங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் வருவார்கள். இறை இல்லத்தை நாடி ஹஜ்ஜி செய்வதற்கான அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு வருவார்கள். இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலும் அந்த அமலுக்காக மக்கள் வருவார்கள். பழமையான அன்றைய காலத்தில் வருகை தருபவர்களுக்கு எந்த வகையான இடையூறுகளையும் அளித்துவிடக்கூடாது. ஏனென்றால் அன்றைக்கு அரபுலக மக்களுக்கு மத்தியில் சண்டைகள், சச்சரவுகள், வழிப்பறி, கொள்ளை இவைகளெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கும். எனவே இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்திலேயே இந்த மாதத்திற்கான கண்ணியம் உண்டு.
ஹஜ்ஜை நாடி வரக்கூடியவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறுகள் வந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாதம் கண்ணியமான மாதமாக கருதப்பட்டது. அல்லாஹும் அந்த மாதத்தை நாம் இருக்கக்கூடிய துல்காதா இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியமாக வைத்திருக்கிறார். இந்த மாதம் வந்த பொழுது ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி தயாராகக்கூடிய அந்த நிலையை, சவுதியில் ஹாஜிகளினுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், இவைகளெல்லாம் இந்த ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தை, இந்த அமலை குறித்து நம்முடைய உள்ளத்தில் ஆசை எழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அழகான வழிகாட்டுதலில் ஒன்று சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم سمعت النبي صلى الله عليه وسلم يقول اذا تمنى احدكم فلينظر ما يتمنى فانه لا يدري ما يكتب له من امنيته. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஒன்றை ஆசை கொண்டால் எதை ஆசைப்படுகிறோம் என்பதை அவர் தெளிவாக சிந்தனை செய்து பார்க்கட்டும். ஏனென்றால் அவர் ஆசை கொள்வதற்கான நன்மை கூலி அவருக்கு கொடுக்கப்படுகிறது, அதை அவர் அறிய மாட்டார் என்கிறார்கள் எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் செய்வதற்கான வசதிகள் இல்லை, ஆனாலும் உள்ளத்தில் நிறைவாக ஆசை இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியில் அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை சுற்றி வலம் வருவதற்கான வாய்ப்பை வாழ்நாளில் ஒரு கட்டத்திலாவது தந்துவிட மாட்டானா என்கின்ற ஏக்கம் லட்சோப லட்ச மக்களினுடைய உள்ளங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. கரம் ஏந்துகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வே அந்த பாக்கியத்தை கொடு என்று கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு. உன் இல்லத்தை இந்த உலகத்தில் உண்டான ஜீவராசிகள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாக, படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு எழுப்பிய அந்த இறை இல்லம் கஅபா முதலாக மலக்குமார்களை கொண்டுதான் அல்லாஹ் கட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி சிலர்கள் மூலமாக பெருமானாருடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு முன்னதாக, நபித்துவத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் கஅபா புதுப்பிக்கப்பட்டது. வரலாறை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த பாக்கியமான இடத்தில் என்னுடைய பாதம் பட வேண்டும், என்னுடைய பாவங்கள் உன்னுடைய இல்லத்தை நான் சுற்றி வருவதின் காரணத்தினால் நீ பொறுத்தருள வேண்டும் என்று கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தக்கூடியவர்கள் ஏராளம் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நமக்கான மிகப்பெரிய ஒரு ஆறுதல், நம்முடைய கவலைக்கான மிகப்பெரிய ஒரு மருந்து சையதுனா அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ். அந்த கவலை இருக்கணும், ஆசை இருக்கணும், இதுவரையிலும் நிறைவேறவில்லையே என்கின்ற தளர்வு என்பது வந்துவிடக்கூடாது. நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அவன் இல்லத்தை இந்த கண்களால் நிறைவாக பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவான் என்கின்ற உறுதியோடு நாம் ஒவ்வொரு நேரமும் கரம் ஏந்துகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள சக மனிதர்களோடு சேர்ந்து உன்னுடைய இல்லத்தை நான் சுற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை முன்வைக்கணும். நான் மட்டுமாவது உன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மாற்றி நாங்களெல்லாம் சேர்ந்து உன் இல்லத்தில் தவாஃபு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மன உறுதியை நமக்குள்ளால் வளர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகின்ற பொழுது நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலனை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நிறைவாக தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனென்றால் ஆசைப்படுவதை, நல்ல காரியங்களில் ஆசைப்படுவதை மார்க்கம் அனுமதிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب. இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய ஏராளமான துஆக்களை நாம் எடுத்து பார்க்கிறோம் என்று சொன்னால்
நபிமார்கள் முன்மொழிந்த வார்த்தைகளில் முத்தாய்ப்பான முதல் வார்த்தை ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிச்சிரு, இறைவா என்னை மன்னித்து விடு. இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கணும். எந்த அமல் இறைவன் புறத்தில் இருந்து உண்டான மிகப்பெரிய பாக்கியமான மன்னிப்பை பெற்றுத் தருமோ அதை ஆசைப்படணும். நாம் இன்றைக்கு உலகம் சார்ந்த விஷயங்களில், உலகத்தில் நம் தரத்தை உயர்த்துவதற்கு வழிகளில் நாம் ஆசைப்படுகிறோம், அதற்கான முயற்சிக்கிறோம், தேடல்களில் மூழ்கி விடுகிறோம். மறுமை சார்ந்த தேடலை நாம் மறந்து விடுகிறோம். அருமையானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டதை அல்லாஹ் அல் குர்ஆனில் கியாமத்து வரையிலும் ஓதப்படுகின்ற அவனுடைய வார்த்தைகளில் வேதத்தில் அல்லாஹ் பதிவாக்கி சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, ரப்பிக்ஃபிர்லி என் பாவத்தை மன்னித்து விடு, வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் தரப்படாத அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. நல்ல கவனிக்கணும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பது மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை. எனக்கு பின்னால் எவருக்கும் இது மாதிரியான பாக்கியம் தரப்படாத உயர்ந்த பாக்கியம் எனக்கு தரப்படணும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எண்ணம் அந்த ஆட்சி என்பது நீதமாக அமையணும். அல்லாஹ்வினுடைய வல்லமையை மனித சமூகத்திற்கு எடுத்துரைப்பதற்கான பயன்பாடாக அது அமைய வேண்டும். நபித்துவத்தில் முழுமையாக மக்கள் நபித்துவத்தினுடைய கொள்கையினுடைய விஷயத்தில் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் அவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான உதவியாக அது அமைய வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். நல்ல எண்ணத்தோடு அவர்கள் கேட்டதினுடைய காரணத்தினால் அல்லாஹ் நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தார். நாமும் ஆசைப்படணும். இந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இது குறித்து ஹஜ்ஜை குறித்து உண்டான சிந்தனைகள் நம்முடைய செவிகளிலும் சிந்தையிலும் எழுகிறது என்றால் அது குறித்து நாம் ஆசைப்படணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஏனென்றால் இது நன்மைக்குரிய ஒரு காரியம். இன்னும் சுருங்க சொல்வதானால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் துடைத்து எடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஹஜ்ஜை நாடி ஒருவர் இறை இல்லத்திற்கு வந்து அருவருப்பான காரியங்கள் பேசாமல் செயல்படுத்தாமல் இருப்பாரையானால், ஹஜ்ஜினுடைய கிரியைகளை சரியாக நிறைவேற்றினால் அவர் சொந்த ஊருக்கு திரும்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகரை போன்று அவர் திரும்புகிறார் என்கிறார்கள் பைகம்பர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரலாம் பாருங்க. இந்த அமலை என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படியாவது ஒரு முறையாவது இறைவா எனக்கு இந்த வாக்கியத்தை கொடு நம்ம ஆசைப்படணும், கேட்கணும். ஏன்னா நோன்பு வைக்கிறோம், வருடந்தோறும் வருகிறது. ஒரு நாள் மட்டுமல்ல, 30 தினங்கள் அல்லது 29 தினங்கள் நோன்பினுடைய பாக்கியம் கிடைக்கிறது. தொழுகை தலையாய கடமை. ஒரு நாளைக்கு 5 முறை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல். ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு தான் முழுமையாக கட்டுப்பட்டு நிற்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த ஒரு காரியம் அது சுஜூதில் அது இருக்கிறது. சகலத்தையும் துறந்து உனக்காக என்னுடைய சிரசை பூமியில் நான் உனக்காக தாழ்த்தி வைக்கிறேன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் உள்ள அமல் தொழுகை. தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதற்கான பாக்கியம் கிடைக்குது. எங்கனாலும் தொழுதுக்கிறலாம். நோன்பு எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த பகுதியிலிருந்து நோன்பு வைக்கணும், இந்த இடத்தில் நோன்பு தேவையில்லை அப்படிங்கிறது அல்ல. எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கான நோன்புக்குரிய சகருடைய நேரம் வருமையானால் சகரு செய்து அந்த என்னுடைய நோம்பினுடைய நியத்தை நீங்கள் வைத்துக் கொண்டால் போதுமானது. தொழுகை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அது கடமையான நேரம் வருகின்ற பொழுது அங்கு நீங்கள் தொழுது கொள்ளலாம். அதுபோல ஜக்காத், ஒரு ஆண்டுக்கான பொருள் நம் கைவசம் இருக்கின்ற பொழுது நாம் கொடுத்துக் கொள்ளலாம். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வச்சு கொடுக்கலாம். நன்மையை நாடி இறைவனுக்காக நான் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கொடுக்கணும். ஆனால் ஹஜ்ஜி என்பது இந்த அமல்களில் இருந்து சற்று மாறுபட்ட ஒரு அமல். இதிலிருந்து சற்று விலகிய ஒரு காரியம். அது 5 நாட்கள் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமல். அது உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் செயல்படுத்த முடியாத ஒரு அமல். நான் ஊரில் இருந்துகிட்டே ஹஜ்ஜி இந்த வருஷம் செய்ய போறேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமானா முடியாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜு அரஃபான் என்றார்கள். பிறை 9 அரஃபாவுடைய நாளில் லுஹரில் இருந்து மகரிபு வரையிலும் ஹாஜிகள் அந்த இடத்தில் இருந்தே ஆக வேண்டும். மிக பிரதானமான ஒரு அமல். அடுத்து முஸ்தலிஃபாவுடைய இரவு தங்குதல், காலை நேரம் ஃபஜ்ரை முடித்துக் கொண்டு மினாவிற்கு திரும்புதல், யௌமுல் அரஃபா அந்த நாளில் பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிதல், குர்பானி கொடுக்குதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதல்ல விஷயம், எது அதில் சிறந்தது என்பதை அடையாளப்படுத்தி காட்டினார்கள் என்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யௌமுல் முதஹியாவுடைய நாளில் பிறை 10 அன்று ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய காரியம் இருக்குது. முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ருடைய தொழுகையை அதனுடைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நிறைவேற்ற வேண்டும், ஹாஜிகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஒரு சிறந்த அமல்கள் தான் அதெல்லாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அடையாளப்படுத்துகிறார்கள், இந்த பிறை 10 அன்று செய்யப்படக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது அவனுக்காக வேண்டி குர்பான் கொடுப்பது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இன்னென்ன காரியங்கள் சிறப்பானது, செயல்படுத்தப்பட வேண்டியது, இவைகளெல்லாம் இது சிறந்தது என்பதை எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இப்போ ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் இந்த மாதங்களை அடைகின்ற பொழுதும் அல்லது இந்த மாதங்களை கடந்து பின்னாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் நாம் ஒரே ஒரு நேரத்திலாவது, நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டத்திலாவது ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நீங்கள் ஆஹரிஸ் அலாமா யன்ஃபஉக, உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றில் மீது நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். அந்த ஆசை கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கன்னா, ஆசைப்படணும், நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரணும். அதை செயல்படுத்தணும்னா யாருடைய உதவி வேணும்? அல்லாஹுடைய உதவி வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் கேளுங்கள். வலா தஅஜிஸ், நீங்கள் முயற்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருங்கள், நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம், இயலாமையில் ஆகிவிட வேண்டாம் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் இந்த உயர்வான பாக்கியத்தை கொடு, உன்னுடைய இல்லத்தை நாம் பார்க்கணும், தவாஃபு செய்யணும், சஃபா மருவாவுக்கு நடுவிலே என்னுடைய பாதங்களை கொண்டு நான் தொங்கோட்டம் ஓடணும், என்னுடைய ரோமங்கள் உனக்காக இந்த இடத்திலே நான் களையப்படணும், என்னுடைய ஆடைகளில் எவ்வளோ உயர்வான ஆடைகள் இருக்கிறது அணிந்திருக்கிறேன், ஆனால் உனக்காக வேண்டி உன்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தைக்கப்படாத அந்த வெண்ணிற ஆடை என் மேனியை மறைக்க வேண்டும், உனது ஹபீப் விரும்பி அந்த மக்காவை நானும் நேசிக்க வேண்டும், உனது ஹபீப் பயணம் சென்ற மதீனாவிற்கு நானும் பயணப்பட வேண்டும், உனது ஹபீப் மறைந்து வாழக்கூடிய அந்த மாமதீனாவில் அவர்களுடைய ரவுலாவை கண்ணால் கண்டு உள்ளத்தால் அகமகிழ்ந்து நான் சலாத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் கொடு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், கேட்பதோடு நின்று விடக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ஜி போன்னு நினைச்சிருக்கிறேன், இந்த வார்த்தைகளாக மட்டுமே இங்கே இருக்கக்கூடாது. மார்க்கம் சொல்கிறது, வார்த்தைகளாக சொல்லப்படுவதை விட எந்த ஒரு காரியமானாலும் சரி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுதல் என்பது இருக்கணும். அதில் இரண்டாவது, அந்த காரியத்திற்கான முயற்சியை மேற்கொள்வது, அந்த காரியத்தில் சோர்வடைந்து விடாமல் இயலாமையில் ஆகிவிடாமல் இருப்பதை மார்க்கம் மிக அழுத்தமாக நமக்கு வலியுறுத்துகிறது. தொடர் முயற்சி என்பது இருக்கணும். ஹஜ்ஜிக்கு போகணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தோம், இந்த ஆண்டு முயற்சித்தோம், முடியல, சோர்ந்து விடக்கூடாது. நான் எவ்வளோ முயற்சி செய்தேன், அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தரலையே, இதுவல்ல வார்த்தை. இந்த வார்த்தை அழகல்ல, இது ஒரு மூமினுக்குரிய வார்த்தை அல்லது. ஆசைப்பட்டதற்கான அமல், அந்த அமலை ஆசைப்பட்டதற்கான நன்மை இருக்கிறது என்பதை பெருமானாருடைய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னதை நாம் முதலில் செவிமெடுத்தோம். நம்ம ஆசைப்பட்டதற்கான நன்மை நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டு இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய ஆண்டு அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்திருந்தால் அந்த ஆண்டில் முயற்சிப்போம்.
என்கின்ற அந்த முயற்சியினுடைய விஷயத்தில் தொடர்ச்சியாக நாம் பயணிக்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் சோர்ந்து அமர்ந்துவிடக் கூடாது என்பதை இந்த சன்மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, எல்லா வணக்கங்களிலும் எல்லா காரியங்கள் நன்மையான காரியங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டை நம்முடைய உள்ளத்தில் அழுத்தமாக பதிய வைக்கணும். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறது. மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் உங்களுடைய கல்வி கற்கக்கூடிய இந்த பருவத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லாது பரீட்சையினுடைய அமர்வில் அமர்ந்து கொண்டு என்னால் எழுத முடியவில்லை, எழுத தெரியவில்லை என்று வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை. நல்லா படிக்கணும். படிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். உங்களுடைய முயற்சிக்கு முன்னதாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடணும். இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை கொடு, ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த என்கின்ற துஆவை நீங்கள் முன்மொழியணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்து இரண்டாவது கட்டம் நீங்கள் முயற்சி செய்யணும். உங்களுடைய புத்தகங்களை எடுத்து படிக்கணும். அப்படி படித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடி முயற்சித்தால் நிச்சயம் உங்களுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். உங்களுக்கு தேவையான இடத்தில் அவன் நினைவுக்கு அவன் கொண்டு வருவான். கல்வியை நாம உருவாக்க முடியாது, நினைவாக்க நாம உருவாக்கி கொள்ள முடியாது. நாம உருவாக்குறதாக இருந்தா கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு என்பதையெல்லாம் அவ்வப்போது நாம் நினைத்து பார்ப்பதற்கான சூழலை நம்மால் முடியும். ஆனால் முடிய மாட்டேங்குது. கடந்த வாரத்தில் ஒரு ஆளை சந்திச்சு என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கு யோசித்தால் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. ஒரு சில வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்கும், ஆனால் அவரோடு அரை மணி நேரம் என்ன பேசினோம் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அப்ப கல்வி ஞானம் என்பதும் நினைவாற்றல் என்பதும் இறைவன் தரக்கூடிய ஒரு நியமத்து, ஒரு பாக்கியம் என்பதின் காரணத்தினால் பிள்ளைகள், இளைஞர்கள் உங்களுடைய கல்வியினுடைய அந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கல்வி உங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக அமையும். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி படித்து முடிக்க வேண்டும், பட்டதாரியாக ஆக வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதனுடைய இலக்கை அடைவதற்கான எளிய வழியை அல்லாஹ் திறந்து வைப்பார். அருமையானவர்களே, நாம் ஹஜ் செய்யக்கூடிய இந்த ஹாஜிகள் அவர்கள் நம்மிடத்திலே இந்த மாதங்களில் நம்மை அணுகி விடைபெறக்கூடிய ஹஜ்ஜினுடைய காரியத்திற்காக புறப்படக்கூடிய அந்த காரியத்தை சொல்வார்கள். நாம் ஆரத்தளி முசாஃபஹா செய்து அவரிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று நாம் சொல்லுவோம். துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கட்டும், எங்களுக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கிறதுக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஹாஜிகளிடத்தில் நம்ம சொல்லுவோம். இது வழமையான ஒரு வார்த்தைகள். ஆனால் பிரயாணப்படக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஆ அதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ளணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் பயணித்தால் அவர்கள் அழைத்து இப்படி துஆ செய்வாங்க, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாத்தீம அமலிக்க. அற்புதமான விஷயம். மூன்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுகிறார்கள். முதலாவது விஷயம், உன்னுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன்னுடைய தீனுடைய விஷயத்தில் எந்த இடையூறுகளும் சருகுதலும் வந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் உயிரோடு வாழ்வதை சிறந்ததா அல்லது ஒரு மார்க்கத்தில் நிலைத்திருப்பது சிறந்ததா என்று சொன்னால் ஒரு மார்க்கத்தில் நிலைத்திருப்பது தான் சிறந்தது. ஏனென்றால் ஒரு மார்க்கம் நிலைத்தோங்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு சஹாபாக்களும் தன் உயிரை யுத்த களத்தில் அவர்கள் ஷஹீதாக கொடுத்திருக்கிறார்கள், ஷஹீதினுடைய மருத்தபாவை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அல்லாஹ்விடத்திலே தனி அந்தஸ்து இருக்கிறது என்பதை ஹதீஸுகளும் குர்ஆனும் சொல்லித் தருகிறது. என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் உயிரோடு இருப்பதை விட உன்னத மார்க்கத்தில் அவர் நிலைத்திருப்பது என்பது சிறந்த ஒரு காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சொன்ன அந்த வார்த்தை, பிரயாணப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய தீனில் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அமானத்துக்க, உங்களுடைய நம்பகத்தன்மையில் அல்லாஹ்விடத்தை நான் அது தவறிவிடாமல் இருப்பதற்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹவாத்தீம அமலிக்க, உங்களுடைய காரியங்களின் நல்ல முடிவை அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று. தீனுடைய விஷயத்தில் எந்த இடத்திலும் சருகுதல் என்பது வந்துவிடக்கூடாது. நம்பகத்தன்மையில் அங்கு எங்கும் சருகுதல் என்பது ஏற்பட்டுவிடக்கூடாது. செயல்பாடுகளில் சோர்வுகள் வந்துவிடக்கூடாது, சடைவு வந்துவிடக்கூடாது. இது மீண்டும் மிக முக்கியமானது என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிரயாணிக்கக்கூடிய தோழர்களுக்கு இந்த துஆவை சொல்லி வழி அனுப்புவார்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த துஆவை நாம் என்ன செய்யணும்? ஹாஜிமார்களிடத்திலே வந்து பயணம் செல்கின்ற பொழுது நாம் அவர்களுக்காக என்ன செய்யணும்? நாம் இப்போது வழமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், எங்களுக்கு துஆ செய்யுங்க, எங்களுடைய சலாமை இப்ராஹிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவிற்கு முன்னின்று எங்களுடைய சலாமையும் எத்தி வையுங்கள், அதையும் நாம் சொல்லணும். ஏனென்றால் பெருமானாரை சந்திக்க செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பைத்தை, அவனுடைய வீட்டை தவாஃப் செய்ய செல்லக்கூடிய இந்த பாக்கியமானவர்கள் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் நிற்கப் போகிறார்கள். அவர்கள் இறைத்தூதரை கண்டு சலாம் சொல்லப் போகிறார்கள். அதனால் அந்த சலாமில் நமக்கும் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருமானாருக்கு சலாம், என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள் என்று சொல்லி சலாமை நாம் சொல்லணும். சலாமை சொல்லணும். என்னுடைய சலாமை சொல்லிடுங்க அப்படின்னு நிறுத்தக்கூடாது, சலாமை சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய பழக்கத்தில் அவங்க விசாரிச்சவங்க சொல்லுங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கன்னு முடிச்சிடுறோம். சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்பதை காட்டிலும் சலாமை முழுமையாக சொல்லி இதை அவர்களிடத்தில் நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொல்வதுதான் சிறந்தது. அதை நம்ம புரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பெருமானாருக்கு நம்முடைய சலாமையை அவர்களிடத்தில் முன்வழிந்து நாம் இதை நீங்கள் அமானிதமாக கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று சொல்லணும். அருமையானவர்களே, அதுபோல ஆஃபியத் என்பது இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு இடத்திலும் மார்க்கத்தில் தீனுக்காக வேண்டி ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய சரீரத்திற்காக வேண்டிய ஆஃபியத்தை நம்ம கேட்கிறோம் இல்லையா? அல்லா இடத்துல ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்கிறோம் இல்லையா? மார்க்கத்திலும் ஆரோக்கியம் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. 4 விஷயத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை கேட்டாங்க. அது முதல் விஷயம் தீனுக்காக வேண்டி, நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி, வ துன்யாய நம்முடைய உலகத்தினுடைய ஜீவியத்திற்காக வேண்டி. இங்கு எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவன் தரப்பிலிருந்து உண்டான ஆஃபியத் என்பது மிக முக்கியமானது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, அஹ்லி என்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, குடும்பத்தாருடைய விஷயத்தில். ஓ மாலி என்னுடைய செல்வத்தினுடைய விஷயத்தில் நீ ஆரோக்கியத்தை கொடு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவையானவர்களே, ஹாஜிகளுடைய கவனம், செல்லக்கூடிய இடம் என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல, அது ஒரு பாக்கியமான ஒரு இடம். அல்லாஹ் இந்த ஆண்டிற்கு அவருடைய இல்லத்தை தரிசிப்பதற்கு உங்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். நம்மை நாம் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த இறை இல்லத்தை கண்ணால் பார்க்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது அவனுடைய நாட்டம். அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் அணுவும் அசையாது என்கின்ற அந்த மன உறுதியோடு ஒவ்வொரு நிமிடங்களை நாம் ஆக்கிக் கொள்வோமேயானால் நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும். கஅபா என்பது சாதாரணமானதல்ல. இறை இல்லத்தை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தி முதிய வின்னாசி லல்லதி பக்கத் முபாரக் பஹுதலில் ஆலமீன். மக்களுக்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட இறை இல்லம் என்பதை, உருவாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்கிறான், சான்று தருகிறான். மனித சமுதாயத்திற்கு உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது, நிறைவான அத்தாட்சிகள் அதில் இருக்கிறது, அதில் நுழைந்தவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்கிறான். அருமையானவர்களே, ஹாஜிகள் நம்முடைய கவனத்தில் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. மேன்மக்கள் அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கின்ற பொழுது புனிதத்தை நாம் மதிக்க வேண்டும். ஹரம் சங்கையானது, அங்கே எல்லா நிலைகளிலும் நாம் புனிதத்தை மதிக்க வேண்டும். கஅபா என்பது சாதாரணமானதல்ல, அதனுடைய தன்மையை நாம் விளங்க வேண்டும், அதனுடைய உண்டான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அடுத்து சட்டங்களை பேணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம சாதாரணமான முறையில் சட்டங்களை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, சட்டங்களை பேணக்கூடிய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு காரியங்களையும், ஹஜ்ஜினுடைய காரியத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு முறை கல் எறிவதாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலும் அல்லாஹுவிற்காக வேண்டி நான் நிறைவேற்றுகிறேன், இறைவனுடைய கட்டளை அதனால் செய்கிறேன். அங்கு எந்த இடத்திலும் தடுமாற்றம் என்பது வந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் எரியணுமா என்கின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதை அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான், அதனால் நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்கின்ற அந்த உள் உணர்வோடு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஹாஜிகள் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ஜிகள் என்பது பாக்கியமானது. ஹஜ்ஜு செய்யாது ஒருவர் இருப்பாரையானால் அல்லாஹ் பொருளை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான்,
ஆனாலும் அவங்க என்ன செய்யல, ஹஜ்ஜி செய்யல அப்படின்னு சொன்னா சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. ஒருவருக்கு அல்லாஹ் பணிப்பதற்கான வழியையும் ஆற்றலையும் கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, செல்வத்தையும் கொடுத்து ஹஜ்ஜி செய்யவில்லையானால் அவர் விரும்பினால் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அவர் மரணித்துக் கொள்ளட்டும் என்று எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். நம்முடைய மரணம் என்பது மூமினாக நாம் மரணிக்க வேண்டும். கலிமாவை நம்முடைய நாவில் கடைசி மூச்சியில் கடைசி வார்த்தையாக இந்த உலகத்தில் பிறந்தது முதல் நம்முடைய ஆயுளினுடைய கடைசி எண்டு வரையிலும், எல்லை முடிவினுடைய வரையிலும் எத்தனையோ வார்த்தைகளை உதிர்த்த இந்த நாவு கடைசி வார்த்தையாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை உதிப்பதற்கான பாக்கியம் அல்லாஹ் நீ கொடு. ஒவ்வொரு நேரமும் நாம கேட்கணும். அருமையானவர்களே, இங்கு எச்சரிக்கிறார்கள், இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து நீங்க செய்யற அப்படின்னு சொன்னா உங்களுடைய மரணத்தினுடைய அந்த நேரத்தை, உங்களுடைய மௌத்தை நீங்கள் விரும்பியவாறு, இது முஸ்லிமாக அல்ல, இங்கு மூமினாக அல்ல, அதற்கான இடம் அல்ல உங்களுக்கு. இங்கு நீங்கள் கிறிஸ்தவராகவோ அல்லது யூதராகவோ நீங்கள் மரணிப்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார்கள். அருமையானவர்களை, நாம் செய்யக்கூடிய உம்ரா பாக்கியமானது, ஹஜ்ஜி என்பது பாக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் மா பைனஹுமா. ஒரு உம்ரா அடுத்த உம்ரா, இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு உம்ரா மற்றொரு உம்ரா அடுத்து செய்யக்கூடிய உம்ரா என்பது பரிகாரமாக இருக்கிறது. இடையில் உண்டான பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜியினுடைய கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே அருளையும் மன்னிப்பையும் அவன் புறத்தில் உண்டான சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த ஆண்டிற்கு இந்த நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியமற்ற ஹாஜிமார்கள், நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் உலக முஸ்லிம்களுடைய அமைதிக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நம் இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்கள் ஷரியத்தினுடைய சட்டங்களை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கான வழியை இறைவா நீ கொடு என்று துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் துஆ செய்வதோடு, ஒவ்வொரு நபருடைய ஈமான் பரிபூர்ணத்தன்மை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய பயணத்தை அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் ஆக்குவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நாட்டம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அத்துணை நபர்களுக்கும் நிகரில்லாத அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் வரும் காலங்களில் வழங்கி அருள்பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.